ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களா என்னோடு கூட சேர்ந்து ஆராதனை தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போமா. தேவன் ஆராதனையை முழுமையாய் தேவன் பொறுப்பெடுக்கும்படியா எங்களை தேவன் தாமே அவர் ஆளுகை செய்யும்படியா தேவனுடைய சித்தம் மாத்திரம் இந்த ஆராதனையை நிறைவேறும்படியா எல்லாரும் ஒருமனப்பட்ட என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. தகப்பனே நந்தியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தகப்பனே எல்லா தடைகளையும் உடைத்தங்களை இந்த சமூகத்தில் எங்களை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை உடைய கரங்களில் ஒப்படை ஆண்டவரே, ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்த தகப்பனே உடைய பிரசனம் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உடைய சித்தம் மாத்திரம் இந்த இடத்திலே நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை சிலுவை பின்னாலே மறைத்து தேவ நீர் வெளிப்படுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆராதனைகளிலே கத்தாவே நீர் எழுந்தருளுங்க கத்தாவே. எங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நீ சுகந்த வாசனையாய் முகந்து மகிழும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கத்தாவே. வார்த்தைகள் உடைய சமூகத்திலிருந்து வரட்டும் தகப்பனே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனைக்கு விரோதமாய் இந்த பட்டணத்திலே கிரியை செய்கிற பொல்லாத பலவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் தகப்பனே. நீர் மாத்திரம் எழுந்தருளுங்க தகப்பனே. நீர் மாத்திரம் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்ப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவராய் சாவாமையுள்ள தகப்பன். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் அவர். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கும் போது எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் சாவாமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. தடைகளை உடைக்கிற எங்கள் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எழுந்தருளுங்க கர்த்தாவே. எழுந்தருளுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் ஒரு மனிதனை பார்க்க ஆண்டவரே ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க உடைய சமூகத்திலே நாங்கள் வரவில்லை தகப்பனே. அப்பா நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வல்லமையினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்திலே வெளிச்சம் கொடுக்க உமக்கா எழும்பி பிரகாசிக்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா தகப்பனே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீ போதுமானவர் தகப்பனே. நீ கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. இந்த வானம் பூமியை நிலை மாறி போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாததா இருக்கிறது. ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா எல்லாமே இந்த உலகத்திலே மாறி போகும். ஆனால் என் தேவன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாறாத தகப்பன். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா தகப்பனே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் வானங்களை விதைத்து இந்த பூமி ஆசீர்வாதப்படுத்தின தேவனே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா நீ உலகத்திலே வாழ்ந்த போது நீ நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிந்திரே தகப்பனே. அப்பா உம்முடைய நன்மைகள் இந்த இடத்திலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் அப்பா. நீர் எங்களை கனம் பண்ணுகிற தேவனாய் எங்களை உயர்த்துகிற தேவனாய் எங்கள் மத்தியிலே கடந்து வாங்கப்பா. கடந்து வாங்க ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் அப்பா. நீர் போதும் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் தகப்பனே நன்றியாலுமே நான் துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் ஆண்டவருக்கு சொல்லுங்க. நான் எவ்வளவு தகுதியிலே தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிற அந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, பார்த்து சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாமல் துவங்கினேன், வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே கர்த்தாவே. உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை தகப்பனே. ஹல்லேலூயா. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பது தேவனுடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. நீங்க ஜீவனோடு இருக்கிறீர்களே, வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்கப்பா. இந்த ஜீவன் நீர் தந்ததப்பா, இந்த சுகம் நீர் தந்தது கர்த்தாவே. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தாரே, அது தேவனுடைய மகா பெரிய கிருபை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோமா? கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரை
துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவரே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவரே பாடுவேன். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று, வீடு கட்டுவோர் புறக்கணித்தது மூளை கல்லாயிற்று. கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது, கர்த்தரை செய்தார் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவரே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவரே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவரே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவரே பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வல்லமை மிக்க தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கும் போது ஹல்லேலூயா, தேவனுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக நன்மைகளை அவர் செய்வார். ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் தேவனுடைய சமூகத்தில் வந்து சுகத்தை பெற்றார்கள். ஒருவன் மாத்திரம் நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை நோக்கி அவன் கடந்து வந்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொன்றாய் தேவனுக்கு நன்றிகளை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நன்மைகள் பெருகும். ஹல்லேலூயா. அவர் நன்மைகளின் நாயகன் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதுவரை உதவின எபினேசரே அப்பா, நீர் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய நீர் போதுமானவர் அப்பா. நீ கைவிடாத தேவன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத வேதம் சொல்லுறது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளின் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. தகப்பனே சத்துரு எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் கர்த்தர் அழித்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமானாலும் அது இயேசுவின் நாமத்தில் அது வாய்க்காதே போகும்படியாய் நாங்கள் கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தகப்பனே ஒரு வழியாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எதிர்த்து வருகிறதெல்லாம் 7 வழியாய் கர்த்தர் சிதறி அடிக்க ஓட பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தகப்பனே உம்முடைய மகிமை ஆண்டவரே, உம்முடைய மகிமை நாளையத்தை மூடுவதாக, மூடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்முடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக, நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா சூழ்நிலைகள் மாறுவதாக, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே, நீர் பெரியவர் கர்த்தாவே. என் சூழ்நிலைகளை பார்க்கிற நீர் பெரியவர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 4ஆம் ஜாமத்திலே நடுக்கடல் மேலே நடந்து வந்த தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை ஆராதிக்கும் போது அவர் இன்னார் என்பதை அறிந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஏக அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தகப்பனே ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷகந்த ரமாமா ரஹாந்தே ரஹாந்த ரபகதலமா. தேவனுடைய மகிமை ஆண்டவரே, அந்த சாலமோனுடைய ஆலயத்தை மூடின அந்த செக்கினா மகிமை ஆண்டவரே. ஓ இந்த ஜெப வீட்டை மூடுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே.
நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஒருவர் கூட வந்தவண்ணமாய் இந்த இடத்தை விட்டு திரும்பி போகாதபடி தேவனே உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இது ஒன்னிலே பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவனுடைய மகிமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ ஷபாபா ரிபாகா தரமா சந்தரபாகா தலபா. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனே. ஓ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிபட்டு வணங்கின எங்கள் தெய்வமே, ஓ உம்முடைய மகிமை கர்த்தாவே, உம்முடைய மகிமை தகப்பனே. ஷபாபா ரகாந்தலபா. என் தேவன் எனக்காய் அவர் ஏதாயிலும் செய்திடுவார். அவர் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ? ஹல்லேலூயா. இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபோடு கூட இருந்த தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன். தகப்பனே உமக்கு நந்தியப்பா, நந்தியப்பா. ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே. அப்பா, அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தீரே கர்த்தாவே. ஓ ஷபாபா ரிமாந்தலபா கதலபா ரகந்தரபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் தகப்பனே, என் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படியா உன் பேரிலே நான் நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயாவை தீமைக்கு ஏதுவானதல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். தம்முடைய சித்தத்தின்படி உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். தகப்பனே, தகப்பனே, அப்பா ஆண்டவரே, எங்கள் நாவின் சொல் புறவாதற்கு முன்னமே எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்த தகப்பன் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவரே நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் அருளி செய்வீராக, நன்மைக்கு எதுவாய் அருளி செய்வீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் சூழ்நிலைகள் மாறுவதாக, மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். சத்துரு அடைத்த வாசல்களை கர்த்தர் திறப்பீராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நந்தியப்பா, நந்தியப்பா. ஓ நீர் என்னை நடத்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு
கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவனை துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவனை துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவனை துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவனை துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. Hallelujah, 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 Hosanna, 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 hallelujah, 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 Hosanna, 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 hallelujah, hallelujah, Hosanna, 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 பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தர் செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே, நீ பெரியவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறீர், நாங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தாவே, நீ வென்று எல்லாத்தையும் ஜெயக்கொடியாய் மாற்றுகிற கர்த்தர் நீரளவோ கர்த்தாவே, நீரளவோ கர்த்தாவே, தூதராஜ சிங்கமான் உன் சொல்கிற கர்த்தர் நீரளவோ கர்த்தாவே.
நமக்காக சுத்தம் பண்ணி வெற்றி கொடியை ஏற்றவர் நீரளவோ கத்தாவே. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே மற்றும் ஸ்தோத்திரம், தேவனே மற்றும் ஸ்தோத்திரம், எங்களை நேசிக்கிறவரே மற்றும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்ய போறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். உண்மையே துதிக்கிறோம் கர்த்தா, உண்மையே நாங்கள் போற்றுகிறோம் கர்த்தா. நீர் எங்களை தூக்கி எடுக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை தெரிந்து கொண்டவர் நீதானே ராஜா. Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord, thank you, Lord. எல்லாரும் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே. ஆண்டவர் செய்த நன்மைகளை இந்த நேரத்திலே நினைங்க, அவர் செய்ய போற நன்மைகளை நினைங்க. ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருபோது தடைவராது. அவருக்கே மகிமை, அவருக்கே நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த இடத்திலே காணப்படுங்க. Thank you, Lord, thank you, Lord, thank you, Lord. ஆண்டவர் சந்தித்த காரியங்களுக்காக நன்றி. தேவைகளை எல்லாம் சந்தித்தார், தேவைகளை எல்லாம் சந்தித்தார். சொன்னதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Thank you, Lord, thank you, Lord, thank you, Jesus. மகிமை ராஜாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமை ராஜாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே மற்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக காரியங்களை நீங்கள் காண போறீர்கள், பெரிய காரியங்களை நீங்கள் கேட்க போறீர்கள், அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. Oh, thank you, Holy Spirit of the mighty God. தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவ்வளவு நேரம் உம்மை ஆராதித்தோம் கர்த்தாவே. இப்பொழுதும் வார்த்தைக்காக நேராக எங்கள் இருதயங்கள் திருப்பப்படுவதாக. நீ பேசும் தேவனாயிருக்கிறபடியினால் நீ பேசும் இந்த நாளில் எதை குறித்து நீ பேச வேண்டுமோ அதை குறித்து நீ பேசுவீராக. பரத்திலிருந்து அந்த வார்த்தை வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆண்டவரே விசுவாசத்தில் இன்னும் வளரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவிக்குரிய காரியத்திலே வளரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. வார்த்தையிலே வல்லவர்களாய் விளங்கத்தக்கதாக எங்களை மாற்றும்படியாக வார்த்தை அப்படியாய் எங்களை உருவாகட்டும், உருவாக்கி எங்களை நடத்தட்டும், உருவாக்கி பயன்படுத்தப்படத்தக்கதான பாத்திரங்களாய் எங்களை மாற்றட்டும். தகப்பனே நாமம் ஒன்றை மகிமைப்படத்தக்கதாக நீங்க பேசுங்க. இந்த அடியார்கள் கேட்டு அதன்படி நடக்க உங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவர் நல்லவராகவே இருக்கிறார். In the name of our Lord and Savior Jesus Christ, we welcome you. He is always a good God. Amen. அவர் நல்லவராகவே தான் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறார். He is always good in our lives. எல்லா ஜனங்களுக்கும் அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். He is a good shepherd for all the people of this world. அவர் பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார். He is the true shepherd of the world. பெரிய மேய்ப்பராய் காணப்படுகிறார். He is such a great shepherd for this world. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். And such is the God we are worshipping. நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். We have to expect big things in our life. ஏனென்றால் அவர் பெரிய காரியங்களை ஈஸியாய் செய்கிற தேவன் அவர். That is because he makes big things in our lives in such an easy way. அவர் சிம்பிளாய் அந்த பெரிய காரியங்களை செய்திடுவார். He makes such big things in a simple way. அப்போ தேவ பிள்ளைகள் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்த்து இந்த இடத்துல இருக்கணும். But then children of God should expect big things from the Lord. நான் சிறிய காரியம்தான் எதிர்பார்க்கிறேன்டா, அதன்படி தான் நடக்கும். If I'm expecting only a small thing, it will only be a small thing that's going to happen. இது என்ன சிறிய காரியமே எனக்கு நடக்கல என்று அப்படியே யோசித்திருந்தா அது நடக்காமையே தான் போகும். விசுவாசத்தில் நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
But if you think if small things also not happening, then you are missing the faith. You have to be with a lot of faith. விசுவாசத்துல வல்லவர்களாய் நாம் இருக்கணும். You have to have faith with strength in you. அது பேச்சில அல்ல, செயலிலும் காணப்படணும். It's not only while you talk, but also in your actions. சில பேர் பெரிய 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 வார்த்தைகளை சொல்லுவார்கள், ஆனா விசுவாசம் குறுகினதாய் இருக்கிறது. Some people say very big things, but their faith is very small. ஆனால் தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிற நாம் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். But the children of God who is faithful in God should expect a lot of things from the Lord. அந்த பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாத்திரங்களாய் எங்களை தயார்படுத்தணும். We have to become vessels which are being prepared to receive these big things from the Lord. சின்ன பாத்திரமா இருந்தா தண்ணீர் கொஞ்சமா தான் அதில் கொள்ளும். பெரிய பாத்திரத்துல தண்ணி ஊத்த ஊத்த அது நிக்கிறதாய் காணப்படுகிறது. If there is a small vessel, it can only hold little water. But then if the vessel is big, more and more water you can pour into it. அது விசுவாசத்துல நாங்கள் வல்லவர்களாய் மாறினால்தான் அந்த பெரிய காரியங்களை நாம் ஈஸியாய் பெற்றுக்கொள்ளலாம். You can only receive bigger things from the Lord only if you have faith in the Lord. ஆண்டவர் மாறாதவர். Our God is a never changing God. ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். Our God is a God who does things whenever he says it. ஆண்டவரின் வசனங்களை நாம் வாசிக்கும் போது சில வேளை தேக்கிற வண்ணமாய் ஆண்டவர் பேசி இருக்கிறார். When you read the verse of the Bible, sometimes you get different things. அந்த வார்த்தைகள் சில நேரம் நமக்கு புரியாம இருக்கும். அந்த சிச்சுவேஷன் வரும்போது அதை அனுபவிக்கும் போதுதான் நாம் திறந்து வாசிக்கும் போது அது நமக்காகவே பேசப்பட்டிருக்கிறது போல தோன்றும். Sometimes we do not understand these verses, but when the situation comes, we will feel that it was written specifically for us. அதான் தேவ வசனங்களை நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படணும். That's why we have to meditate on the words of the Lord. ஏனென்றால் இந்த உலகம் அழிகிறதுக்கு ஆயத்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. Because the world is going in a direction that it will go away soon. ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாதது, அது நடந்தே ஆகும். But the word of the Lord never changes. It will happen according to the word. தேவனின் வார்த்தையை நாம் நம்பணும். We have to believe in the word of the God. வார்த்தையை நாம் தியானிக்கணும். We have to meditate in these words. அந்த வார்த்தையின்படி நடக்கணும். We have to walk according to these words. அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். Only then there will be a change in your lives. உங்கள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, உங்கள் சூழ்நிலையில ஒரு மாற்றம் உண்டாகும். Not only in your life, but also in your situation, there will be a change. தேவனின் வார்த்தை தான் நம்மை மாற்றுகிறதாய் இருக்கிறது. The God's word is the only thing that is going to change us. இந்த உலகம் நம்மை மாற்ற முடியாது. தேவனின் வார்த்தை தான் நம்மை மாற்றி நல்ல வழிக்கு நடத்தி செல்லும். The world is not going to change us, but the word of the Lord is only going to change us and make us good people. அந்த நல்ல வழியில தேவனின் வார்த்தை தான் நடத்தும். But the good parts is being done by the word of the Lord. கெட்ட வழியில, இருள் வழியில உலகத்தின் கிரியைகள் தான் நம்மை நடத்தும். We walk in bad paths that has been done only by the people of the world. அப்போ தேவனின் வார்த்தையிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்படணும். So we have to be people who walk in the word of the Lord. இந்த தேசத்தை பார்க்கும்போது வேத வசனமே தெரியாத உலகமாய் இந்த தேசம் இருக்கிறது. If you look at this world, especially this nation, they have become a people who do not follow the word of the Lord. வேத வசனங்களை நாம் எடுத்து சொன்னால் நம்மை பகுடி பண்ணுகிற தேசமாய் தான் காணப்படுகிறது. Even you explain the word of the Lord to them, they ridicule us. ஒரு இடத்துல ஒரு தேவ மனிதன், இந்த தேசத்துல தேவ மனிதன் வெளியே போய் அந்த சுவிசேஷங்களை சொல்லி வியாதியஸ்தர் மேல கையை வைத்து ஜெபிக்கும் போது அவர் போலீசால் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். In this country, there was a person who went to preach the word of the Lord. He touched a person to heal him, but then he was arrested by the police. அப்படிப்பட்ட தேசத்தில் நாம் இருக்கிறோம். We are living in such a country. நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் பிசாசு நம்மை விழுங்கி விடுவான். If we are sleeping, this Satan will destroy us. ஆனால் நாம் விழித்திருந்து கிரியைகளில் வல்லவர்களாய் செயல்படணும். But we have to be awake and be sharp in the word of the Lord. தேவனின் வார்த்தையில் நிலைநிற்கிறவர்களாய் காணப்படணும். We have to be strong in the word of the Lord. தேவனின் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது என்று தைரியத்தோடு நாம் சொல்ல வேண்டும். You have to say with strength that the word of the Lord says as follows. அப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாய் நாம் மாறணும்.
You have to be people with such a spirit in you. நாம் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும் என்ற ஒரு விசுவாசத்தில் நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You should have faith that when you pray, things will happen. தேவன் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? Our God is with us, right? சர்வ வல்லமையுள்ள தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கும்போது பெரிய காரியங்கள் நம் மூலமாயும் நடக்கும். The God who does bigger things in us, don't you think that we also have such a Lord with us? இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வேத வசனம் Today, what we are going to see in this verse, மத்தேயு 12வது அதிகாரம். Matthew chapter 12. எல்லாரும் எடுப்போம். வேத வசனம் முக்கியமாக இருக்கிறது. எங்கிருந்தாலும் வேத வசனத்தை நாம் திருப்ப வேண்டும். அதை படிக்கும் போது மத்தேயு 12வது அதிகாரம் 9வது வசனம். Matthew chapter 12 verse 9. அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். And when he was departed thence, he went into their synagogue. ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது, God, when he was in this world, அவர் அடிக்கடி ஜெப ஆலயத்துக்கு போவார். he often went to the prayer house. அங்க ஜெப ஆலயத்துக்கு போகும்போது தேவனின் காரியத்திலே தேவன் வார்த்தையை பிரசங்கிக்கிறவராய் காணப்படுவார். Whenever he went to the prayer house, he always meditates and preaches the word of the Lord. அங்கு ஜெப ஆலயத்திலே போய் அவர் பிரசங்கிக்கும் போது, While preaching in the prayer house, எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள். all the people were gathered. ஆனால் தேவனின் கண் ஒரு மனிதனுக்கு நேராக போகிறது. But the eyes of the Lord looked at one specific person. ஆண்டவருக்கு அநேக ஆடுகள் இருக்கிறது. There are many sheep for the Lord. அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he is a good shepherd. ஆனால் ஆண்டவர் என்ன தேவையாய் இருக்கிறது அந்த ஆடுக்கு என்ற ஒரு கண்ணோக்கம் அவருக்கு இருக்கிறது. But the Lord knows what the sheep needs. He knows that. இப்ப இந்த இடத்துல இருக்கிறீங்க. For example, here we are all seated. ஆண்டவரின் கண் உலாவிக் கொண்டு உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. The Lord is looking with his eyes, and he is looking into us. ஆனா ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது, ஒரு சந்திப்பு, அவனுக்கு மாற்றம், மிரக்கல் வேண்டும் என்று இருக்கும்போது ஆண்டவரின் கண் அவனை நோக்கி பார்க்கிறது. But he knows that for one specific person there is a need, and then the Lord's eyes looks towards that specific person. அதே போலதான் 10வது வசனத்தை வாசிப்போம். Just like that in verse 10. அங்கே சும்மின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும் படிக்கு ஓய்வு நாளை சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். And behold, there was a man which had his hand withered, and they asked him, saying, Is it lawful to heal on the Sabbath days, that they might accuse him? இப்போ யூதரின் முறைமையில ஓய்வு நாள்ல ஒரு அற்புதமும் செய்யக்கூடாது. According to the laws of the Judah, you cannot make any miracle on the Sabbath. அது ஆண்டவரின் காரியமாய் இருக்கிறது. ஆண்டவரின் நாளுக்கு ஆண்டவருக்கு தான் அந்த நேரத்தை கொடுக்கணும் என்று அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Because on that day, it is only for the Lord. That has been what they have been taught. ஆனால் நல்ல மேய்ப்பன் எப்பொழுதும் அற்புதம் செய்கிறவராய் காணப்படுகிறார். But a good shepherd is the one who makes miracles always. எந்த ஆடுக்கு என்ன தேவையோ, எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்கிற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். For that specific person, he knows what he needs, and he will do the miracle at the right time, at the right moment. அதை எல்லாரும் அறிந்தவர். That everyone knows. அது இந்த ஆண்டவர் இருக்கும் போதும் அந்த காரியத்தை அறிந்தவர்கள். But even when God was there, people knew that. எப்படியாவது அவர் அற்புதத்தை செய்ய போறார் என்று இவர்ல குற்றம் சாட்டணும் என்று அவர்கள் மேல கண்ணோக்கமாயிருந்தார்கள். They were expecting that somehow he will make this miracle happen, and then they could accuse him. பாருங்க, அவர்களின் சிந்தை அது மாறல்ல. பாருங்க, You see how their thoughts are. அவரின் மேல அற்புதம் அதிசயம் செய்வார் என்று அவர்கள் அறிந்தும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க அவருக்கு நேராக அந்த கண்கள் இருந்திருக்கிறது. They all knew that he's going to make this miracle at that moment, but their eyes were towards him so that they can accuse him. ஆண்டவர் ஞானம் உள்ளவர். But the Lord is a God with wisdom. எல்லாத்தையும் அறிந்தவர். He knows everything. இவர்களின் சிந்தையை அறிந்தவர். He knows these people's thoughts. 11வது வசனத்தை வாசிப்போம். In verse 11. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து
அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? And he said unto them, What man shall there be among you that shall have one sheep, and if it fall into a pit on the Sabbath day, will he not lay hold on it and lift it out? இப்போ பாருங்க, அவர்களின் சிந்தைக்கு ஏற்ற வசனம் அவர்களுக்கு நேராக ஆண்டவர் பேசுகிறார். You see, he gives us a verse according to their thoughts. உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்தால், If there is a person who had only one sheep, அவர்களின் இருதயத்தை ஆண்டவர் தொடுகிறார் பாருங்க. he touches their hearts, you see. அநேக ஆடு ஒன்று துளைஞ்ச அது பரவாயில்லை என்று சொல்லிடுவார்கள். ஆனால் தேவனின் வார்த்தை பாருங்க, ஒரு ஆடு இருந்தா. If there are many sheep, then the person can leave out one sheep. But then here in the verse he says there is only one sheep. அது ஓய்வு நாளிலே குழியில விழுந்த அதை பிடித்து தூக்கி விட மாட்டாயோ என்று கேட்கிறா பாருங்க. And if it falls into a pit on the Sabbath day, will he not lay hold on it and lift it out? 12வது வசனம். In verse 12, வார்த்தை பாக்கிலும் மனுஷனானவன் எவ்வளோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். how much then is a man better than a sheep? Wherefore it is lawful to do well on the Sabbath days. அதுதான் தேவனின் ஞானத்தின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும். That is why we have to get God's wisdom. எந்தெந்த சூழ்நிலையில எப்படி நாம் பேசணும் என்று கற்றுக்கொள்ளணும். We have to learn at what situation what we should speak. ஞானத்தின் ஆவியை நாம் விரும்பணும். We have to long for the word of a spirit. தேவ ஆவியினால் நாம் நிறைந்திருக்கணும். We have to be filled with the Spirit of the Lord. அப்போதான் நாம் பேசுகிறது அவர்களின் இருதயத்தை மாற்று. Only then it will change the people's heart. அவர்களின் அந்த நாவை அடக்கத்தக்கதாக வெறும் மொழி, மற்ற மொழி பேசாதபடி, மற்ற கேள்வி கேட்காதபடி வாயை அடக்கத்தக்கதாக வார்த்தைகள் வரும். You can only control their mouths by handling it with the Bible, by stopping them. பாருங்க 13வது வசனத்தில். See in verse 13. அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுகையைப் போல் சுஸ்தமாயிற்று. Then saith he to the man, Stretch forth thine hand. And he stretched it forth, and it was restored whole, like as the other. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, Then he said to the man, உன் கையை நீட்டு என்றார். Stretch forth thine hand. அவன் நீட்டினான் பாருங்க. And he stretched it forth, அது மறு கையை போல சுஸ்தமாயிற்று. and it was restored whole, like as the other. தேவனின் வார்த்தைக்கு நேராக நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் அற்புதம் நிச்சயம். If you listen to the word of God straight away, then there is a miracle for sure. பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்க போறார்கள், ஆண்டவரின் வார்த்தையை கீழ்ப்படிவோமா கீழ்ப்படியாமையா போவோமா என்றால் அற்புதத்தை இழந்து போய்விடுவீர்கள். You should not think what the other people near you might think, but then if you do that, you will lose this miracle. அவன் நீட்டினான் பாருங்க. He stretched his hand, you see. அப்போ பாருங்க, மறு கையை போல தேவன் மாற்றினார். Then the God made his hand just like his other hand. எப்போ என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவையா இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு நேராக தேவனின் கண் அங்கு பார்க்கப்படுகிறது. Whenever you need something from the Lord's eyes turns towards that specific person. பாருங்க, ஒரு ஆடு என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். You see, the Lord says one sheep here. அந்த ஆடுக்கு தான் அற்புதம் தேவையா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறார். He knows that that one sheep needs the change. இப்போ பாருங்க, ஜெபாலயத்தில் இருக்கிறார்கள். You see, he is at the prayer house. ஒரு ஆட்டுக்கு குறைவுண்டு. A sheep has something missing. அந்த ஆடுக்கு அற்புதம் செய்யவே ஆண்டவர் ஜெப ஆலயத்துக்கு வந்தார். He goes to the prayer house to make miracle for that one sheep. தேவன் அப்படிப்பட்டவர், இன்றும் என்றும் மாறாமல் செயல்படுகிறவர். That's how our God is. Today, tomorrow and the next day he never changes. நீ அவருக்கு அர்ப்பணித்தால் உனக்கு அற்புதம். If you submit yourself to the Lord, then a miracle is happening for நீ you sure. விசுவாசத்தோடு நீ கேட்டாய் என்றால் அற்புதம். If you ask with a lot of faith, there will be a miracle. பெரிய காரியத்தை நீ கேட்டாயும் கேட்டானானாலும் உனக்கு சிம்பிளாய் அவர் செய்திடுவார். If you ask big things from the Lord, then for sure he will make those things simply for you. எங்கள் வாழ்க்கையில சுகம் முக்கியம். In our lives, health is very important. சுகம் இல்லாட்டி பணம் இருந்தா என்ன ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும்.
If you don't have a good health, then even if you have a lot of money, it doesn't matter. என்ன இருந்தாலும் நம் வாழ்க்கையில சுகத்தை நாம் விரும்பணும். Whatever happens, you should ask for good health. ஒரு இடத்துல ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார், எழுப்பினார். In the country of Africa, the Lord made a spiritual person. அவரிடம் பெரிய பெரிய மீட்டிங்கை வைப்பார்கள், பல லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். He used to make meetings where a lot of people would be gathered. அவர் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் திரளாய் நடக்கும். But when he prays, there will be a lot of miracles happening. மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பின அந்த தாசனாய் இருந்தார். He was even able to wake up a person from the dead. 2-3 நாட்கள் தொடர்ந்து மீட்டிங் நடக்கப்படும். There will be meetings which goes on for 2 or 3 days. 2-3 நாட்கள் நடந்த பிறகு ஒரு மனிதன் அவரிடத்தில் வந்தார். After 2 or 3 days of this meeting, a person went to this pastor. அவனின் முகமெல்லாம் வித்தியாசமாய் அது மாறி முகங்கள் எல்லாம் கோணலாய் இருந்தது பாருங்க. His face was completely disoriented. அவன் 3 நாளா மீட்டிங்ல கலந்தும் அங்கே அற்புதம் நடக்கல. Even after participating for 3 days in this meeting, there was no miracle for him. அந்த தேவ மனுஷன் விசுவாசத்திலே செயல்படுகிறவர். Then the God of man was a person who works according to the wishes of the Lord. அந்த தேவ மனிதனிடத்தில் அந்த மனிதன் வந்தான். Then the man of God's man, he came to this person. எல்லாம் முகமெல்லாம் மாறி கோணலாய் அப்படியா இருந்த சூழ்நிலையில எனக்கு அற்புதம் நடக்கல என்று வந்து அந்த தேவ மனிதனிடத்தில் வேண்டிக் கொண்டான். This man came to this person and said, my face is completely disoriented and I did not receive any miracle. அந்த தேவ மனிதன் அவனை உற்று பார்த்தான். And the pastor looked at this person. ஒரு கையை அவன் முகத்துல வைத்தான். He kept his hand on his face. மனிதனை சாயலாய் உருவாக்கின தேவனே இப்பொழுது அவன் மாறுவானாக என்று ஜெபித்தார். And he said, God who made the man in his own desire, let that be a miracle. சாயலாய் தான் அவனை உருவாக்கினீர், அப்படியான ரூபம் வருவதாக என்று ஜெபிக்கும் போது அவனின் சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பித்ததாம். He prayed saying, he was created exactly like you, Lord, let there be a change in him. அப்படி நாம் ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு வார்த்தையை பிடித்து நாம் ஜெபிக்கும் போது அங்கு அற்புதத்தை தேவன் செய்கிறவராய் காணப்படுவார். We have to pray with a lot of belief, with the word of the Lord, with a lot of belief in us, and then we have to pray. அப்போ விசுவாசத்தோடு ஆண்டவரும் வார்த்தையை பிடித்து ஜெபிக்கும் போது எந்த காரியமாயிருந்தாலும் அற்புதம் நடந்தே ஆகணும். If you hold on to the word of the Lord and pray with a lot of faith, then whatever situation it will be, a miracle will happen. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். So we have to pray every day. தேவனின் வார்த்தையை பிடித்து காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். We have to hold on to the word of the Lord and pray continuously. Then the Lord will make a change in your life. எங்கள் சரீரத்தில் எத்தனையோ நரம்புகள் இருக்கிறது. In our body there are a lot of nerves. சதைகள் இருக்கிறது. There is flesh. மூட்டுகள் இருக்கிறது. There is joints. எலும்புகள் இருக்கிறது. There are bones. எல்லாம் ஒழுங்காய் தான் தேவன் உருவாக்கினார். God has made everything perfectly. அப்போ ஒழுங்கில்லாவிட்டால் நாம் அதில் வைத்து ஜெபிக்க வேண்டும். So if there is something wrong, we have to sit and pray. நரம்புகள் முக்கியம். Nerves are important. சதைகள் முக்கியம். Flesh is important. மூட்டுகள் முக்கியம். Joints are important. எலும்புகள் முக்கியமாய் இருக்கிறது. Bones are also important. தேவன் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். The God will do miracles in our lives. ஜெப வீட்டில் வந்தா உனக்கு குறைவு இருந்தா கர்த்தர் நிச்சயமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். If you come to the prayer house with something that you need, God will definitely make that happen. ஒரு ஆடுக்காக தேவன் இறங்கி வருவார். The God came down just for one sheep. ஒரு ஆட்டுக்காக அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். He made a miracle just for one sheep. அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த கிணற்றில் விழுந்த உன்னை தூக்கி எடுப்பார். But if you have a lot of faith, even if you are stuck in a well, He will lift you up. ஆண்டவர் மாற்றுவார். He will change your life. விடுதலையாக்குவார். He will help you from your life. உன்னை தேடி வருவார். He will come search for you. பெஸ்லா ஒரு குளம் எருசலேமில் இருந்தது. பெதஸ்தா என்று அழைக்கப்படுகிற ஒரு குளம் எருசலேமில் இருந்தது பாருங்க.
There was a well called Bethesda in Jerusalem. ஒரு ஆட்டுக்காக அந்த பெதெஸ்தா அந்த குளத்துக்கு ஆண்டவர் வருகிறார். Just for one sheep, he came to that Bethesda well in Jerusalem. அந்த பெதெஸ்தா அந்த இடத்துல யார் யார் இருப்பார்கள் பாருங்க, குறைபாடுள்ளவர்கள் இருப்பார்கள். You know, in that well, there will be people who have a lot of challenges. குருட்டு ஆட்கள் இருப்பார்கள், சப்பானிகள் இருப்பார்கள், சும்முன உறுப்புணர்வுகள் இருப்பார்கள், வியாதியஸ்தர்கள் தான் அந்த இடத்திலே கூடி இருப்பார்கள். So in that people, there will be only people who are blind, who are lame, who are not able to walk, and who have difficulties in their life. ஒரு மனிதனுக்கு 38 வருஷம் அற்புதம் நடக்கல. There was a person for whom for 38 years there was no miracle. அந்த ஆடை தேடி ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். The Lord went in search of that sheep. அந்த இடத்துக்கு வந்து பாருங்க என்ன கேட்கிறார் என்று அவனை பார்க்க யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனம். When he goes there, you see what he asks to that person. John chapter 5, 6வது வசனம். verse 6. படுத்திருந்து அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். When Jesus saw him lie and knew that he had been now a long time in that case, he said unto him, Wilt thou be made whole? இயேசு அவனை காண்கின்றார். When Jesus saw him, அவனை அறிகிறார் பாருங்க. அநேக காலங்கள் அவன் வியாதியஸ்தராய் இருக்கிறான் என்று அறிகிறார். you see here, he knows that he has been sick for a long time. பாருங்க, அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். You see, he asks him, Wilt thou be made whole? பாருங்க, 38 வருஷமா இருந்து அந்த சூழ்நிலையில இருந்தவனுக்கு விசுவாசம் இருக்குமா என்று நீங்க நினைக்கிறீர்களா? Do you think the person who has not seen a miracle for the last 38 years have faith in the Lord? No belief, no விசுவாசம், நம்பிக்கை இல்லாத அற்ற நேரம் அந்த சூழ்நிலை. Definitely not. He had no belief, no faith in that situation. பாருங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கிறான் பாருங்க. 7வது வசனத்தை வாசிப்போம். You see, but what he replies to the Lord? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். The important man answered him, Sir, I have no man when the water is troubled to put me into the pool. But while I am coming, another steppeth down before me. பாருங்க, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஓம் இல்லை இல்லை என்று சொல்லணும். இவன் எப்படி சொல்றான் பாருங்க. You see, when the Lord asked, Wilt thou be made whole? He should have said yes or no. But you see what he replies here. ஆனால் அவனையும் தேவன் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். But the Lord will also make such a person be completely cured. ஆண்டவர் அவனை எழுந்து நடக்க பண்ணினார். The Lord made him to walk. அதான் முக்கியமாய் இருக்கிறது. நாம் சுகமாய் இருக்கணும், விடுதலையோடு இருக்கணும் என்றுதான் தேவனுக்கு நோக்கமாய் இருக்கிறது. That is more important. The Lord wants us to be healthy when with good spirits. எந்த வியாதியாய் இருந்தாலும் தேவனுக்கு லேசான காரியம் அவர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். Whatever difficulty, whatever disease that you might have, the Lord can cure it immediately. பாருங்க, 2வதாக லூக்கா 14வது அதிகாரம். You see in Luke chapter 16, 14. in Luke chapter 14, முதலாவது வசனத்தை முதலாவது வாசிப்போம். verse 1. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவருடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். And it came to pass, as he went into the house of one of the chief Pharisees to eat bread on the Sabbath day, இவர் that they watched him. வித்தியாசமானவர் பாருங்க. அதுவும் ஒரு ஓய்வு நாளில் தான், அதுவும் பெரிய காரியத்தை. பரிசேயர் என்றா குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் மத்தியில அந்த இடத்துல அவர் இருக்கிறார் பாருங்க. You see, this is also a different person, a different sheep, a chief Pharisees. பாருங்க, ஓய்வு நாள் அன்று பரிசேயர் தலைவனாகி ஒருவனுடைய வீட்டில், அதுவும் வீட்டில், அவனின் வீட்டில் இருக்கிறார் பாருங்க. You see, interestingly, specifically on the Sabbath day, he is on the house of a chief Pharisee to eat bread. முதலாவது பார்க்கும்போது தேவாலயத்தில் இருந்து அது அநேக பேர் இருந்தார்கள் பாருங்க.
Firstly, there was a person in the prayer house. There were many people. இப்போ பரிசேயரின் வீட்டில் இருக்கிறார். But now he is at the chief Pharisee's house. அங்க வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். Even if you are in the even if he is in the house, the Lord will make a miracle. பரிசேயனின் தலைவனாயிருந்தானே, குறை கண்டுபிடிக்கிறவனாயிருந்தானே, ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் அற்புதம் செய்வார். Whoever it may be, even if it's the chief of the Pharisees, the Lord will make a miracle. அவரின் அற்புதத்தை யாரும் தடை செய்ய முடியாது. எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது. No one nor any situation can stop his miracle. வீடா இருந்தானே, ஜெப ஆலயமா இருந்தானே, ஆண்டவர் எங்கும் அற்புதம் செய்கிறவர். Whatever be it, even if it is a house or it's a prayer house, the Lord will make a miracle. இரண்டாவதாக, Secondly, இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். verse 2. அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். And behold, there was a certain man before him which had the dropsy. பாருங்க, அப்பொழுது நிக்கோவாய் வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். And there was a certain man before him. இப்ப பாருங்க, அந்த வீட்டுக்கு ஏன் வந்தார்? இந்த மனிதனை சுகமாக்கத்தக்கதாக. Now you see why the Lord came here to heal this person. ஆண்டவர் வரும்போது அந்த ஒரு ஆட்டுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆண்டவர் வந்து அங்கு விடுதலையாக்குகிறார். But when the Lord comes, he knows even for if it's one sheep, he knows what the sheep needs. பாருங்க, மூன்றாவது வசனம். Verse 3. இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவது நியாயமா என்று கேட்டார். And Jesus answering spake unto the lawyers and Pharisees, saying, Is it lawful to heal on the Sabbath day? இப்ப அவர்களே ஆண்டவர் கேட்கிறார். Here again the Lord asked these people. ஆண்டவரின் வார்த்தைகளை வாசிக்கும் போது ஒரு அனல் உண்டாகிறது பாரு. When you read the word of the Lord, you have a lot of fire in you. எப்படி ஹேண்டில் பண்ணுகிறா, எப்படி பேசுகிறா பாருங்க. What is he doing? What is he saying? That's what we have to listen. அங்க பார்த்து ஓய்வு நாளிலே சொச்சமாக்குறது நியாயமா என்று அவர்களிடத்தில் கேட்கிறார். So he asks them, Is it lawful to heal on the Sabbath day? பாருங்க, இப்போ சில பேர்கள் அற்புதத்தையே நடக்காதென்று சொல்லுகிறார். You see, nowadays some people say not a single miracle will happen. அது முந்தின காலம் ஐயா, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற எல்லாம் முந்தின காலம், இப்போல்லாம் அது இல்லை என்று சொல்லுகிறார். People nowadays say all these prophecies and the miracles happened in the past, not anymore. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். But the God will make a miracle even in such a situation. வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன். He will send a word and heal you completely. வந்து குணமாக்குற தேவன். He will come and heal you. அதுக்கு என்ன சொல்லுகிறார்? நாலாவது வசனத்தை வாசிப்போம். And if you read verse, what do they reply? அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு, And they held their peace, and he took him and healed him and let him go. அதற்கு அவர்கள் பேசாம இருந்துட்டாங்க பாருங்க. And they held their peace. இவர் குறுக்கு மறுக்கா கேள்வி கேட்கிறா பாருங்க. When he was cross-questioning them, பேசாமலே இருந்தா நல்லதென்று அவர்கள் பேசாம இருந்துட்டார்கள். they decided to keep quiet. அப்போ அவருக்கு அந்த டைம் வந்தது பாருங்க. அவர் அவனை அழைத்து And when the time came, he took him சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டார். and healed him and let him go. இப்போ பதில் கொடுக்கிறா பாருங்க, அஞ்சாவது வசனம். And then he replies to them, you see, in verse 5. அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். And answered them, saying, Which of you shall have an ass or an ox fallen into a pit, and will not straightway pull him out on the Sabbath day? பாருங்க, அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். And you see here, he asks them, Which of you shall have an ass or an ox fallen into a pit, and will not straightway pull him out on the Sabbath day? துறவு என்றா என்ன? To pass away, what does that mean? துறவிலே என்று, துறவிலே விழுந்தா என்றா, துறவு என்றா கிணறு. பார்த்திருக்கிறீங்களா கிணறு? You know, it means a well. அது தண்ணி வருகிறதா இருக்கும் பாருங்க. ஊற்று எடுக்கிற அந்த தண்ணீர் அந்த கிணறா இருக்கும் பாருங்க. A well gives a lot of water. இப்போ இந்த மனிதனுக்கு என்ன நோய் இருக்கிற என்று நீங்க நினைக்கிறீங்க?
Do you know what is the problem for this person? நீர்க்கோவாயின் வியாதி உள்ளதென்றா என்ன? He says he has a disease called dropsy. நாம் சும்மா படித்துட்டு போறது தானே. We are reading just for the sake of அதை reading, right? ஆராய்ந்து படிக்க வேண்டும். Should it be analyze and read it? பாருங்க, தண்ணீர் அந்த 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 இப்ப வீங்கி இருக்கும் சில பேருக்கு, அந்த என்ன பாரு, தண்ணி ஊதுன மாதிரி வீங்கி இருக்கும் பாருங்க. You see, ஒரு மூட்டுலையும் You see, some people might have some swelling in their hands with a little water in it. அது நீராய் அதுல தங்கி இருக்கும் பாருங்க, அவர்களுக்கு பயங்கர வலி எடுக்கும். It has a lot of water in it, something like a pus. It has a lot of pain. அந்த வியாதியோடு இருந்த மனிதன் அந்த மனிதனாயிருந்தான் பாரு. And that person had such a disease with him. அதுக்கு ஏற்ற வசனம் துறவிலே என்றால் தண்ணிக்குள்ள விழுந்த மனிதன் அப்படி இருக்கிறான், அவனை விடுதலையாக்கணும் அல்லவா. And he gives an apt verse and explanation for that situation. For the well, he explains with the well. ஆண்டவரின் வசனம் பயங்கரமா இருக்கு பாருங்க. God's word is really fascinating, you அந்த see. ஏற்ற வசனத்தை பதிலை கொடுத்து அங்கு வியாதியஸ்தரை குணமாக்குற தேவன். He gives an apt verse for the situation and heals this person. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் என்று நாம் என்னும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்காக ஓட வேண்டும். We should be happy and proud that such is our Lord, and we should walk for him. அவர் விடுதலையாக்குறவர். He is a Lord who heals us. டெலிவரன்ஸ், He delivers us. அப்போ அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். He is a Lord who does miracles in our lives. மனிதர்கள் முடியாதென்று சொல்லுவார்கள், டாக்டர்கள் முடியாதென்று சொல்லுவார்கள், அந்த ஞானமான படித்த காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. People might say a lot of things. The doctors can say they cannot do anything, but the Lord our God can do wonderful miracles, and He will do in your life. அடுத்த மூன்றாவது காரியம் பாருங்க, ஆண்டவர் மற்றவனை தூக்கி எடுக்கிறார். லூக்கா 13வது அதிகாரம். Thirdly, he also talks about another person in Luke 13. ஒரு ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்குறார். He heals another woman 10வது வசனம். in verse 10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். And he was teaching in one of the synagogues on the Sabbath. பாருங்க, மறுபடியும் பாருங்க, ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். You see, again he was praying in the synagogue. பாருங்க, ஜெப வீடு என்றாலே சில பேருக்கு அலர்ஜியா இருக்கிறது. For some people, even the prayer house is something that's like an allergy. தேவனின் சர்ச் சபை என்றால் சில பேர் கூட மாட்டாதபடி அங்கு ஓடி போகிறார்கள். அங்க வந்தா தானே ஜெபிக்கணும், வார்த்தையை கேட்கணும், கீழ்ப்படியணும் என்று அவர்கள் அந்த பாரத்தினாலே ஓடி போகிறார்கள். For some people, they even run away hearing the words of the Lord. When they want to come to the church, they even run away. பாருங்க, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். For example, see here on a specific day on the Sabbath, he was teaching in the synagogue. தேவனின் வார்த்தை வல்லமையாய் வந்து கொண்டிருக்கிறது. The Lord's verse is coming with a lot of power. அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். There's a lot of people. ஆனா ஒரு ஸ்திரிக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. But there was one woman who needs something from the Lord. ஜெபாலயத்தில் இருந்தாலும் அவள் கட்டப்பட்டவளாய் காணப்படுகிறாள். Even if she was in the synagogue, she was tied in the synagogue. அந்த ஸ்திரிக்காகவே தேவன் அந்த ஜெபாலயத்துக்குள் வந்திருக்கிறார். Specifically for that woman, the Lord had entered the synagogue. 11வது வசனம். In verse 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். And behold, there was a woman which had a spirit of infirmity 18 years, and was bowed together, and could in no wise lift up herself. 18 வருஷமாய் பலவீனப்படுத்தின ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். You see, there was a woman which had a spirit of infirmity 18 years, and was bowed together. நிமிர்ந்து பார்க்காதபடி அது கட்டி போட்டிருக்கிறது பாருங்க. She could not even know wise lift up herself. அங்கு நிலத்தை பார்க்கத்தக்கதாக நேர பார்க்க முடியாதபடி அது அந்த ஸ்திரியை கட்டி வைத்திருக்கிறது. She was unable to look up, but was tied down, and she was the woman. அது அந்த காலம் பாருங்க. That was in the past. இந்த காலத்துல ஒரு வித்தியாசமான ஆவி கிரியை செய்கிறது.
But now there is a different spirit that's happening. பாருங்க, எங்க போனாலும் பிரேக் இருந்தாலும் வீட்டை இருந்தாலும் கூனி அந்த டெலிபோனை பார்ப்பார்கள். பாருங்க, கூனி கிடந்து அப்படியே பார்த்து கொண்டிருப்பார். But these days, wherever you go, even if there is a break or anything, we bend down and look at our phones. பாருங்க, நாங்க வேலை தடத்துல இருக்கும்போது பிரேக் பண்ண போய் சாப்பிடுறதுக்கு இருப்போம். எல்லாரும் டெலிபோனை பார்த்து கொண்டே இருப்பார்கள். முந்தி என்றா எல்லாரோடையும் பேசி கொண்டிருப்பார்கள். You see, nowadays, when I go to my office during a break, I see that everyone bends down and looks at their phone. But in the past, they were always talking to each other. பாருங்க, சில வேளையில வேலை கூடுனா லேப்டாப்புக்கு நேரா குனிந்து அதை தட்டி கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. You see, nowadays, when there is a lot of work, you have to bend down and look at your laptop and start working continuously. பாருங்க, எப்படி விதமாய் பிசாசு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறார். You see how the Satan has tied us in a different way. ஆண்டவர் அங்கு விடுதலையாக்கவே அந்த ஸ்திரியை தேடி வந்தார். God came to that place to deliver that specific woman. பாருங்க, 12வது வசனத்துல. See in verse 12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. And when Jesus saw her, he called her to him and said unto her, Woman, thou art loosed from thine infirmity. இயேசு அவளை கண்டார். And when Jesus saw her, தம்மிடத்தில் அழைத்தார். he called her, ஸ்திரியே, உன் பலவீனம் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். and he said unto her, Woman, thou art loosed from thine infirmity. கண்டார், He looked, அழைத்தார், he called, அங்கு சொன்னார். and then told. பிறகு பாருங்க 13வதுல. Then you see in verse 13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். And he laid his hands on her, and immediately she was made straight and glorified God. இப்ப பாருங்க, படிப்படியா பாருங்க, கண்டு அழைத்து சொல்லி அவள் மேல் தொட்டார். You see, in a step-by-step manner, he first saw, then he called her, and then told her, and then touched her. அதை புரிந்து கொள்ளணும். பாருங்க, படிப்படியா கண்டு அழைத்து சொல்லி தொட்டு குணமாக்கினார். You have to understand that in a step-by-step manner, he first saw her, called her, told to her, and then touched her. 14ல பாருங்க, குறை கண்டுபிடிக்கிறவர் இருக்கிறார்கள். அங்கும் பாருங்க. In verse 14, let's see if there are again people who start complaining. 14வது வசனம். In verse 14. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். And the ruler of the synagogue answered with indignation, because that Jesus had healed on the Sabbath day, and said unto the people, There are 6 days in which men ought to work. In them, therefore, come and be healed, and not on the Sabbath day. ஓய்வு நாள்ல அற்புதம் செய்யக்கூடாது. Do not do many miracles on the Sabbath day. என்னென்னு செய்யணும், நன்மையான காரியம் செய்யக்கூடாது. You can do whatever you want, but you should not do the right things on that day. ஆலயத்தில் இருந்தவர்கள் கோபமடைந்தார்கள். You see, people at the synagogue were angry. வெளியில இருந்தவர்கள் அல்ல, ஜெப ஆலயத்தில் இருந்தவர்கள் கோபமடைந்தார்கள். Not the people outside, but the people in the prayer house got angry. பாருங்க, கிறிஸ்தவர்கள் தான் அந்த காரியத்தை குறை கண்டுபிடிப்பார்கள், பேசுவார்கள். எங்களுக்குள் இருக்கிறவர்கள் தான். You see, only the people within us, the people in the church, are finding fault in this. அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். They were also there in the past, and even today they are there. ஆனால் அன்றும் பதில் கொடுத்தவர் இன்றும் பதில் கொடுப்பார். But our Lord, when he replied in the past, will also reply now. 15வது வசனம். Verse 15. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? The Lord then answered him and said, Thou hypocrite, doth not each one of you on the Sabbath loose his ox or his ass from the stall and lead him away to watering? பாருங்க, அந்த ஸ்திரீ கட்டப்பட்டிருக்கிறார். You see, that woman was tied. அந்த பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறார். She was tied with that dangerous. ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் அவிழ்க்க வந்தேன். The Lord says he came to remove that tie from her. அதுக்கு விடுதலை கொடுக்க அவிழ்க்க வந்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க.
He just came to deliver her and remove from that அதான் difficult situation. 14வது வசனத்துல அவிழ்த்து கொண்டு போய் விட மாட்டீர்களோ என்று கேட்கிறார். That's why in verse 15 he says, don't you lose his ox on the Sabbath? பாருங்க, அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். That's how is our Lord. கடைசியாக Finally, நாலாவதாக லூக்கா 15வது வசனம், Luke chapter 15, முதலாவது வசனத்தை வாசிப்போம். verse 1. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். Then drew near unto him all the publicans and sinners for to hear him. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். Several publicans and sinners wanted to hear from him and came to him. பரிசேயர் இருக்கிறார்கள் அங்கு, And the Pharisees were also there, வேதபாரகர் இருக்கிறார்கள் அங்கு. and the scribes were also there. பாருங்க, அப்போ சொல்லுகிறார்கள், 2வது வசனம், In verse 2 they say, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். and the Pharisees and scribes murmured, saying, This man receiveth sinners and eateth with them. இவர்கள் குறை கண்டுபிடிக்கிற கூட்டம். These are the people who find fault. பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கிறார்கள். பாருங்க, Pharisees and scribes murmured, பாவிகளிடத்தில் இவர் இருக்கிறாரே, This man is among the sinners, பாவிகளோடு இருந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறாரே. and eateth with them. 3வது வசனம், Verse 3. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, 4வது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகள் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ. Verse 3 and 4. And he spoke this parable unto them, saying, What a man of you, having 100 sheep, if he lose one of them, doth not leave the 99 in the wilderness, and go after that which is lost until he find it? நம் தேவன் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். Our Lord is a good shepherd. ஒரு ஆடு தவறினால் அந்த ஆடை தேடி அவர் கொண்டு வருகிறவராயிருக்கிறார். Even if one sheep is lost, he goes in search of it and finds it. கண்டுபிடித்து அழைத்து தன் சமூகத்தில் சேர்க்கிற நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். He finds it and brings it to us, and such is a good shepherd. பாருங்க, தேவன் நம்மை அழைத்த விதம் வித்தியாசமான. You see, God has asked us to come in a different situation. ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம், Once we were in a very dark அறியாத situation. காரியங்களை செய்தோம். We did a lot of things which we didn't know. அவர் நம்மை தேடி வந்து அந்த ஒரு ஆட்டை தேடி வந்து மீட்டது போல நம்மையும் மீட்டெடுத்து சொந்த பிள்ளையாய் மாற்றினார். But he came just like for this one sheep, he came for us and took us as his children. அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன். And that's such a good shepherd. அவர் எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். He has come to deliver all the people of this world. அவரின் அன்பு நிமித்தம் இந்த உலகத்துக்கு வந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கவே வந்தார். He came to this world just because of his love, so that he can deliver everyone in this world. ஆனால் உலகம் அவரை அறியவில்லை. But the Lord has not known him yet. உலகம் அறியவில்லை என்று சாதனாவை சொல்லியாச்சு. இப்போ சில பேர் பின்மாற்றம் அடைகிறார்கள். பாருங்க, We have told easily that the world does not know him, but there are also people who go back in இது time. கேடான காரியம். பாருங்க, It is a very bad thing. தேவன் அவர் அழைத்து வந்து காலங்கள் செல்ல செல்ல சில பேர் பின்மாற்றம் அடைந்து சபைக்கு போகாதபடி அங்கு ஓடி போய் விலகி போய் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறார்கள். God has brought us forward with his love, but nowadays a lot of people are even going backwards from Christ. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்கிறார்கள். There are people who even forget what the Lord has done for them. தேவன் சபையிலே செய்த நன்மைகளை மறந்து காரியங்களை தீவிரமாய் எதிர்க்கிறார்கள். They forget what the Lord has done to the church and to them, and they go against the Lord. ஆனா அவர்களையும் அவர் வெறுக்கல்ல. But he is not oppressing them. அவர்களை கண்டுபிடித்து அழைத்து சந்தோஷத்தோடு கொண்டு வருகிற நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். He will find them with happiness and bring them back to the church. அதான் யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லியிருக்கிறார். And that's why in John chapter 10 verse 11 he says, I am the good shepherd. எபிரேயர் 13:20 பெரிய மேய்ப்பர் என்று சொல்லியிருக்கிறார்.
In Ephesians, he says, I am the good shepherd. 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பர் என்று சொல்லியிருக்கிறார். In 1 Peter 5:4, he says, I am the true heavenly shepherd. நல்ல மேய்ப்பன் நமக்குண்டு. We have a good shepherd. பெரிய மேய்ப்பன் நமக்குண்டு. We have a big shepherd. பிரதான மேய்ப்பன் நமக்கு. We have the one true shepherd with us. எசேக்கியேல் 34வது அதிகாரம் கடைசியான. In Ezekiel chapter 34, 16வது வசனம். verse 14. 16 34 எசேக்கியேல் 34 16வது வசனம். Ezekiel 34:16. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். I will seek that which was lost and bring again that which was driven away, and will bind up that which was broken, and will strengthen that which was sick. But I will destroy the fat and the strong. I will fill them with judgment. ஆடாமே எங்கே இருக்கிறாய்? Adam, where are you? எங்கே இருக்கிறாய் என்று அவர் தேடி வருகிற தேவன். Where are you? And that's what he searches for you. காயினை ஆபேல் எங்கே, உன் சகோதரன் எங்கே என்று கேட்டு அங்கு அவர் சத்தம் தொனிக்கிறது. He asks Cain, where is Abel, with a lot of noise. அப்போ தேவன் நம்மை கேட்பார், உன் சகோதரனை நீ ஏன் அழைத்து கொண்டு வரல, உன் சிநேகிதனை ஏன் அழைத்து கொண்டு வரல என்று ஒரு நாள் கேட்பார். Then the Lord will ask us, why didn't you bring your friend? லோத்து ஒரு நாள்ல அங்கு பிடிக்கப்பட்டு கொண்டு போய்விட்டான். Lot on a specific day was captured and taken away. ஆபிரகாம் என்ன செய்றான் பாருங்க. Do you know what Abraham did? யுத்த மனுஷனை தெரிந்து கொள்கிறான். He knew that person. அங்கு போகிறான். He goes there யுத்தம் பண்ணுகிறான். and fights for them. லோத்துவையும் மற்றவர்களையும் விடுதலையாக்கி கொண்டு வருகிறான். He delivers the people and Lot and brings them with him. நாம் தேவனை அறிந்த பிள்ளைகள். We are people who know the Lord. இருள் இருக்கிற ஜனங்களை மெய்யான ஒளிக்குள் கொண்டு வர வேண்டும். We have to bring people who are in the dark to light. ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். Our Lord will ask you one day. அதை நாம் புரிந்து கொண்டு செயல்படணும். We have to understand and execute accordingly. அவர் நல்ல மேய்ப்பர். He is a good shepherd. நம்மை தூக்கி விடுகிறவர். He will lift us. நம்மை நோக்கி பார்க்கிறவர். He will look at us நம்மை அழைக்கிறவர். and he will call us. நம்மை காண்கின்றவர். He will look for us. தேவனின் வார்த்தை அனுப்புகிறவர். He will send the word of the Lord to தேவன் us. தொட்டு விடுதலையாக்குறவர். He will touch you and heal you. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். That is our God. எந்த வியாதியா இருந்தானே, Whatever difficulty or health issue you have, எந்த கட்டா இருந்தானே, whatever being you are tied with, எந்த காரியத்துல விழுந்திருந்தானே, even if you have fallen in whatever situation, ஆண்டவர் உன்னை தூக்கி எடுப்பார். the Lord will lift you up. ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்புவார். He will tie and lift you up. யாவரும் எழுந்த வண்ணமாக. Let's all stand up. Thank you, Lord. கர்த்தரையே துதிப்பேன். அந்த பாட்டு படி. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you, Holy Spirit of the Lord. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே என்று பாடி ஆண்டவரை கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன்,
கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல ஏதாய் இருந்தால் ஆண்டவர் அதை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். கட்டுகளை அறுக்க வல்லவராய் இருக்கிறார். நோயிலிருந்து விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாதி ராஜாவே, என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தாவே, இந்த நேரத்தில் யார் யார் எண்ணத்தை யோசிக்கிறார், இந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால், அற்புதம் நடந்தாகட்டும் இயேசுவின் நாமத்தினால், அதிசயங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால், சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால், கட்டுகள் அறுக்கப்படத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால், பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்தவார வல்லமைகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமை இறங்குவதாக ஒவ்வொரு சட்டங்களிலும் சர்வங்களை தேவனும் வல்லமை உங்களுடைய சுகமாக்கும் வல்லமை இறங்குவதா, சுகமாக்கும் வல்லமை இறங்குவதா, உச்சம் தலைவிலிருந்து உள்ளங்கால் மட்டும் ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்தினால், நரம்புகளுக்குள்ள ஒரு வல்லமை, சதைக்குள்ள ஒரு வல்லமை, மூட்டுகளுக்குள்ள ஒரு வல்லமை, மண்டலங்களுக்குள்ள ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இறங்குவதாக. இந்த mighty name of Jesus, mighty name of Jesus, ஊழியருக்குள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த name of Jesus, குறைபாடுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக படித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடக்கட்டும். இந்த mighty name of Jesus, விழுந்த உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். Thank you, Holy Spirit of the mighty God. சுகம் இயேசுவின் நாமத்தினால் மூட்டுகளுக்குள்ள ஒரு வல்லமை இறங்குவதால், இன்று எல்லா கிரிகைகளும் அழிக்கப்படுவதால் கிரிகைகள் அழிக்கப்படுவதால், எல்லா ஆண்டவரே வியாதிகள் அழிக்கப்படுவதாக, வியாதிகள் அழிக்கப்படுவதாக இயேசு நாமத்தினால். எந்த வியாதியாயிருந்தால் இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவதாக, கட்டிக்கு கரைவதாக இயேசுவின் நாமத்தினால், கரைவதாக இயேசுவின் நாமத்தினால். உடவர்கள் எழுப்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால், செவிடர்கள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினால், குருடர்கள் பார்வை அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, அற்புதம் செய்யுங்க ஆண்டவர், அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். எதில நாம் விழுந்திருக்கிறோம் அதில் அற்புதம் இயேசுவின் நாமத்தினால். வியாதியில் விழுந்திருந்தால் அற்புதம் இயேசுவின் நாமத்தினால். பாவத்தில் விழுந்திருந்தால் பரிசுத்த வல்லமை இறங்கி விடுதலை ஆக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார், சுகப்படுத்துகிறார், அற்புதம் செய்தருகிறார். எல்லா பகுதிகளிலும் அற்புதம் நடப்பதா, அதிசயம் நடப்பதா. கர்த்தாவே, இறங்கி வந்து கிரிகையிலே நடை, அற்புதத்தை காணட்டும், நல்ல செய்திகளை கேட்கட்டும். உம் பிள்ளைகள் இந்த இடத்துல கர்த்தாவே இருக்கிற பிள்ளைகள் எந்த ஆட்டுக்கு ஆண்டவர் தேவை என்று அறிந்திருக்கிறீர்களோ, இந்த ஆட்டுக்கு மத்தியில இறங்கி வந்து தேடி வந்து அந்த தேவையை சந்திப்பீரா. அன்று செய்த தேவன் இன்றும் செய்ய வல்லவராயிருக்கிறார். Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை காண செய்யுங்க. உம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்கிற ஜனமா மாற்றுங்க. அற்புதத்தை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் ஜெபிக்கிறோம். அநேகரை விடுதலையாக்குற பிள்ளைகளாய் மாற்றும். இருள் இருக்கிறவர்களை மெய்யான ஒளிக்கு கொண்டு வருகிற சுவிசேஷகர்களாய் மாற்றும். அற்புதங்கள், அதிசயம், அடையாளங்களை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றும். தேவ கரம் இருந்து வழி நடத்துவதால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாடுவோம். எந்த
ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகளோ துமி தரையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகளோ துமி தரையில்லையே. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு நீராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார் எந்தன் தேவனா. என்பதனாரோக்கியம் தேவநாமமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்பதனாரோக்கியம் தேவதானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வாசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வாசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எல்லாரும் கரங்களை ஏற்றுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இடத்திலே இருக்கிற ஒவ்வொருவர் பேரும் தேவனை ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். கர்த்தா. பரிபூரண ஆசீர்வாதம் இவர்களின் வாழ்க்கையிலே ஆண்டவரே தங்குவதா. சுகம், பரிபூரண சுகம் ஒவ்வொருவரும் மத்தியிலும் காணப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன தேவையா இருந்தால் ஆண்டவரே அதை நீ சந்திக்க உம்மலா கூடாத ஒன்றுமில்லை. ஆண்டவர் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு தேவைகளை சந்தி, ஒவ்வொரு காரியத்திலும் உயர்த்து. பிள்ளைகளை தகப்பனே ஒரு தேவ விசேஷித்த ஞானத்தை ஆண்டவரை நிரப்பும்படியா நான் சொல்லுகிறேன். கட்டுகள் அறுக்கப்படத்தக்கதாக சொல்லுகிறேன். தேவ சித்தம் பிள்ளைகள் மத்தியில, ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில காணப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். குடும்பம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அற்புதத்தை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். முதலாவது ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, அதனால் 7வது சனிக்கிழமை 7ஆம் தேதியா பிப்ரவரி, அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு. 7ஆம் தேதி ஃபாஸ்டிங் ப்ரேயர்.
1ஆம் தேதி திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை, 7ஆம் தேதி ஃபாஸ்டிங் ப்ரேயர், 15ஆம் தேதி அந்த மீட்டிங்குக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்கள். புது ஆத்துமாக்களை கொண்டு வாங்கள். புது தேவனை அறியாதவர்களை கொண்டு வரும்போது தேவன் நிச்சயமாய் ஆண்டவர் தொட வல்லவராய் இருக்கிறார். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹோலி கம்யூனியன் சர்வீஸ், 7ஆம் தேதி சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், 15ஆம் தேதி ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்தீங்க. வார்த்தையின் ஊடாக பேசுனீங்க. உங்கள் பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே கட்டவிழ்த்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பாக்கியம் அநேகருக்கு கிடைக்கல. எங்களை நீ தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படியே இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து பிள்ளைகளை எங்கு சென்றாலும், எங்கு போனாலும், வேலை செய்தாலும், மார்க்கெட் போனாலும், எந்த இடம் சென்றாலும் கர்த்தாவே உம் இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உயர்த்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், சுகமாக்கும், விடுதலையாக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யும். சாட்சியுள்ள ஜீவியம் வாழ உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலவரங்களும்